வீட்டுக்குள்ளே போயா இவா உட்காரியா காலை ஹீல் காட் டேம் கவர். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காலியும் நானும் டாக்டர் தமிழ். டாகோட மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கணும், என்னோடய ட்ரைனிங் அண்ட் ஃபீடிங் ப்ராக்டிசஸ், இதை பற்றின ஒரு குவிக் எஜுகேஷ்னல் வீடியோ தான் அது. ஃபஸ்ட்டு காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனே பண்ண வேண்டியது, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, போய் இவனை கதவை ஜென்டில் திறந்து விட பாருங்கள் எப்படி அமைதியாக படுத்துருக்கானே. குட் மார்னிங் காலை, கண்ணா வெளியே போகிறீங்களா? அப்பா திறந்து விட்றேன். ஸோ உட்கார வரைக்கும் அவன் போய் உட்காந்துட்டான். இப்போ கொஞ்சம் ஒரு 10-20 செகண்ட்ஸ் உட்கார வச்சுட்டு அப்புறமா கலைக்காம் ஹியர். வெளியே தான் விட போகிறேன். அப்பா வா. சரி, ஒரு 14 months ஆகிட்டதுனால இப்போ நானே அவன் நேராகவே வெளியில் விட்டுறேன். கூப்பிட்டா அவன் எப்போ கூப்பிட்டாலும் வந்துடுவான். ஸ்டே கோ. கொஞ்ச நேரம் ஒரு 5 to 10 minutes அவன் யூரின் போயிட்டு பாத்ரூம் போயிட்டு கொஞ்சம் நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவான். கூப்பிட்டு அடுத்தது இவனுக்கு ஃபுட்டு. கலைக்காம் இப்படி உள்ளே வந்தேன். குட் பாய் கலை ஹியர் பெட். வந்த உடனே இப்படி பாருங்க, சொன்ன உடனே பெட்டுக்குள்ளே போயிட்டான். இதான் அவன் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை. எப்போ அவன் வெளியில் போயிட்டு வந்தாலும் உடனே ஃபஸ்ட்டு கூண்டுக்குள்ளே தான். களி உள்ளே போயா பெட். அப்பா சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். கையில் ஃபுட் வச்சுருக்கேன். ஃபுட்டு கையில் இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சாலும் அவன் அமைதியாக இருக்கணும். பெட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது சொல்லாமல். இப்போ நான் திறக்கும்போது இது வெளியே வந்தான்னா பெட். இப்போ ஃபுட்டை என்ன பண்ண போகிறேன், நான் அதுக்கு மேலே வைக்க போகிறேன். நேராக அவனுடைய கூண்டுக்கு மேலே வச்சிட்டோன்னா வச்சாலும் அவனால் எடுக்க முடியும், ஈஸியாக எடுக்க முடியும் அவன் ஹைட்டுக்கு. பட் அவன் எடுக்க மாட்டான். இப்போ ஃபஸ்ட்டு அப்ரிஷியேஷன் அவன் கூண்டில் இருந்ததுனால. இப்போ காலி கொஞ்சம் வளர்கிறதுனால ஃபுல்லாக எழுந்திரிச்சின்னொடனே தலை தட்டுது. நான் ஆக்சுவலாக கொஞ்ச நாள் கழித்து கூண்டையும் மாற்றணும். இப்போ அதனால் அவன் 2 காலை வெளியில் வச்சு நிற்கிறான். நானும் அதை அலோவ் பண்ணுறது, நம்மக்கிட்ட வரமாட்டானா. லீவ் இட் கண்ணா. நான் கூடவே இல்லை. பெட்டுக்குள்ளே போ, பெட்டுக்குள்ளே போயா. கலைக்காம். ஸோ இப்படி தான் நான் ஷார்ட் ட்ரைனிங் அண்ட் ஃபீடிங். ட்ரைனிங் அண்ட் ஃபீடிங் கம்பைண்டாக போகிறது எல்லா வகையிலையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா, டாகும் ஹங்கரியாக இருக்கும்போது அது ஒர்க் பண்ணிவிட்டு, பசியோடு இருக்கும்போது அது ஒர்க் பண்ணிக்கிட்டே சாப்பிட்றது அதுக்கு இன்னும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும், நமக்கு பாண்டிங் அதிகமாக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கூப்பிட்டேன், அப்புறம் இப்போ ஐ கான்டாக்ட். களி நான் களி அப்படின்னோடனே அவன் என்ன திரும்பி பார்க்கணும். கண்ணா அங்கே போகாத, இவா உட்காரியா ஸ்டே. களி எஸ். இப்படி ரொம்ப எக்ஸைட்டாக ஜம்ப் பண்ணும்போது நீங்கள் எப்போவுமே கையில் ஃபுட்டு கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஜம்பிங்கை ஸ்டாப் பண்ணுறது, எந்த ஆக்டிவிட்டியுமே ஸ்டாப் பண்ணுறது. அது நமக்கு விரும்பாத விஷயத்தை பண்ணும்போது சாப்பிட்றோம். அது நமக்கு விரும்பாத விஷயத்தை செய்யும்போது அப்போ நம்ம ஃபுட் கொடுக்குறதோ தட்டி கொடுக்குறதோ அந்த தப்பு எதையுமே பண்ணக்கூடாது. இப்போ மார்னிங் நான் 75% ஆஃப் ஃபுட்டை ட்ரைனிங்க்கு தான் யூஸ் பண்ணுவேன். காலை ஹீல் எஸ். ஃப்ரண்ட் எஸ். ரைட். காட் எஸ். டவுன். இந்த பொசிஷன் ஒவ்வொரு இதுக்குமே காரணம் இருக்குது. ஒவ்வொரு ட்ரில் நம்ம பண்ணுறதுக்கும் காரணம் இருக்குது. இப்போ இந்த பொசிஷனில் இப்படி படுத்துருக்கிறது, நான் இப்போ யார்கிட்டயே பேசுகிறேன் அப்படின்னா இவன் இதேமாதிரி படுத்துருக்கணும். ஒரு ஜென்ரலாக டாக்ஸ் அலோவ் பண்ணுற எந்த ஸ்டோருக்கு கூட்டிகிட்டு போனாலும் சரி,
இப்போ நான் யார்ட்டையாவது பேசுகிறேன்னா இவன் காமாக அப்படி படுத்துருக்கலாம். இல்லைன்னா கலை காட். இப்போ இவன் இப்படி உட்காந்துருப்பான். நான் சம்டைம்ஸ் இதை அடாப்ட் பண்ணுவேன். லீஷ் அப்படி வச்சுட்டு லீஷை தோளில் போட்டுக்குவேன். இப்போ என்ன ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும்னா, நம்ம ஒரு பப்ளிக் பிளேஸில் இருக்கும்போது நம்ம கால் ரெண்டு இந்த பக்கம் இருக்கிறதுனால ஒரு சின்ன குழந்தை வந்தாலோ வேறு ஒரு டாக் வந்தாலோ இல்லை வேறு ஆள் வந்தாலோ சடனாக அவன் இப்படி போக முடியாது. நம்ம ரெண்டு கால் இந்த பக்கம் இருக்கும். ஃபோக்கஸ் நம்ம எங்கே பார்க்குறோமோ அங்கே அவனோட ஃபோக்கஸ் இருக்கும். குட் பாய். களி கவர். இந்த பொசிஷன் நான் எதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னா, இன் ஃப்யூச்சரில் இவன் ஒரு ப்ரொடெக்டிவ் டாகாக இருப்பான். இப்போவே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கான். இப்போ நான் சப்போஸ் எங்கே போகிறேன், நான் ஏதோ முக்கியமான ஒரு வேலை செய்கிறேன், ஒரு பப்ளிக் பிளேஸில் நிற்கிறேன், நான் ஒரு இடத்துல ஃபோக்கஸ்டாக இருக்கேன், எனக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. இப்போ இவன் பின்னாடி என்னை வாட்ச் பண்ணால் அந்த பொசிஷனில் நிற்கலாம். இதுக்கு தான் அந்த கவர்ன்றதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. ஹீல்ன்றது நமக்கு வெரி நெக்ஸ்ட் இருக்கணும். இது பெர்ஃபெக்ட் பொசிஷன் கிடையாது. அப்போ நான் கரெக்டாக கைட் பண்ணி உட்கார வைக்கலாம். ஹீல்ன்றது நமக்கு ஒரு சைடில் நான் லெஃப்டில் நடக்க வச்சு பழக்கியிருக்கேன். நீங்கள் இந்தியாவில் எப்போவுமே நீங்கள் வாக்கிங் கூப்பிட்டு போகிறீங்க, ஒரு ரோடு இல்லை வாக்கிங் கூப்பிட்டு போகிறீங்கன்னா ரைட் சைடில் போகிறது நல்லது. நீங்கள் ரைட் சைடில் நடந்து போனீங்கன்னா ரைட் சைடில் உங்கள் டாக் இருக்கிறது நல்லது. ஸோ ரைட் சைடில் நீங்கள் நடந்து போகும்போது எதிர்த்தாப்பில் வர டிராஃபிக் உங்களுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். டாக் உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கிறது நல்லது நீங்கள் வாக்கிங் கூட்டிகிட்டு போகும்போது. பட் நாங்கள் இங்கே ரைட் சைடு வண்டி ஓட்டுவாங்க, அதனால் நான் லெஃப்ட் சைடு அவனை கூட்டிகிட்டு போவேன். ஹீல். தவதையா ஹீல்னால் அப்பா பார்க்கணும். அப்படி அந்த மாதிரி தாவும்போது இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் சின்ன எக்ஸைட்மெண்ட் டாக்கு வரும். டாக் வந்து வேகமாக சாப்பிடணும்னு நினச்சின்னா இந்த ட்ரைனிங்னால டாக் வந்து மெதுவாக சாப்பிட்றது நடக்கும். இந்த மெதுவாக சாப்பிட்றது நடக்கும்போது அதுக்கு டைஜஷனும் நல்லா கலிசெட். டேம். ஃபுல்லாக டவுனுக்கு போடா. நோ டவுன் பொசிஷன்றது கால் முழங்கை அதோடைய கால் எல்லாமே தரையில் கரெக்டாக பதிஞ்சிருக்கணும். நான் இந்த மாதிரி ஒரு 5 minutes to 10 minutes தான் ஷார்ட் செஷன். இப்போ உங்கள்கிட்ட பேசாமல் பண்ணேன்னா நான் விறுவிறுன்னு பண்ணுவேன். கவர். காட். எஸ். Cover. Yes. Good job, buddy. Good job. Guard. Cover. No, அது கவர் கிடையாதுயா. களி கவர். Yes. டவுனோட சொல்லி கேட்கலன்னா நான் அந்த பொசிஷனை சேஞ்ச் பண்ணி ஸ்டே. எந்த கமாண்டையுமே ஒரு தடவை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் ஸ்டே சொன்னல நோ. இப்போ சில கன்ஃபியூஷன் சில நேரம் அது மாதிரி நடக்கும். இந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும். டவுன் நோ சொல்லிட்டேன். ஸோ அந்த கமாண்ட் முடிஞ்சது. திரும்ப அவனை கூப்பிட்டு அதே பொசிஷனில் படுக்க வைக்கணும். ஸோ ஒரு கமாண்ட் சொன்னீங்கன்னா அதை செய்யாமல் அடுத்த கமாண்டுக்கு போகக்கூடாது. அதுக்கப்புறமா ஃபிசிக்கலாக நீங்கள் கரெக்ட் பண்ணணும். பிகினர்ஸ் லீஷை போட்டுட்டு இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் பிகினர் கிடையாது, அதனால் வந்து லீஷ் போடாமல் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இப்போ 70% ஆஃப் ஃபுட்டை நம்ம யூஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபுட்டு இங்கே வைக்க போகிறேன். இவன் பெட்டுக்குள்ளே போகிறான். நான் போய் கையை வாஷ் பண்ணிட்டு வர போகிறேன். நான் பெட்டுக்குள்ளே போகிறான்னு சொன்னோன்னே அவனுக்கு தெரியும் பெட்டுக்குள்ளே போயிட்டான். ஸோ ஃபுட் இங்கே வைக்க போகிறேன். நான் வர்ற வரைக்கும் அவனை டச் பண்ண மாட்டான். பெட். நான் போய் கையை வாஷ் பண்ணுறதுக்கு அவனை விட்டு ஒரு 20-30 feet தள்ளி வந்துட்டேன்.
ஸோ இது வந்து ஒரு இம்பல்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறது. இந்த இம்பல்ஸ் கண்ட்ரோல் இருக்கிற வரைக்கும் டாக் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் ஃபூடை விட அவனுக்கு என்னோடய கம்யூனிகேஷன் முக்கியம் அப்படிங்கிறத காட்டுது. நல்ல லீடர்ஷிப்பையும் இது காட்டும். எந்த அவசரமும் காட்டல. இப்போ நான் கொஞ்சம் நேரம் நிற்கும் போது எப்போ வந்தோன்னே சொல்லிடுவேன். இப்போ கொஞ்சம் டைம் எடுக்கிறேன். டேக் இட். குட் பாய், குட் பாய் கண்ணா. செட் டேக் இட். இதை நான் குட்டியிலேருந்தே பழக்கியிருக்கேன். சாப்பிடும்போது ஒரு செகண்ட் இப்படி எடுத்துகிட்டு ஒரு 1 or 2 seconds கையில் வச்சுட்டு அப்புறமா அவனுக்கு திரும்ப கொடுக்குறது. இது டாகோட ரிசோர்ஸ் கார்டிங்கை ஆரம்பத்திலே தடுத்துரும். இது என்னோடது அப்படின்னு ஃபுட் அக்ரெஷன் காமிக்கிறத ஆரம்பத்திலே தடுத்துரும். இது ஒரு சாம்பிள் ட்ரைனிங் செஷன். இதே மாதிரி ஒரு ட்ரைனிங் செஷன் நம்ம ஒவ்வொரு தடவையும் பார்க்க போகிறோம். அதில் நீங்கள் மிஸ்டேக்ஸையும் சேர்த்து பார்க்க போகிறீங்க, கரெக்ஷன் பண்ணுறதையும் சேர்த்து பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். டாக் ட்ரைனிங் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மஸ்ட். அது வந்து நம்ம டாக் வந்து நம்ம கூட சந்தோஷமாகவும் என்ன செய்யணும்னு தெரிஞ்சு வாழ்கிற மாதிரி இருக்கும். நமக்கும் டாக் ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னொரு ட்ரைனிங் செஷனில் நம்ம கூடிய விரைவில் சந்திக்கலாம். இது போக டாக் ட்ரைனிங் டிப்ஸ் அண்ட் கேர் இதை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃப்ரீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்குது. அதில் நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. நாங்கள் டாக் கேர் இதை பற்றிலாம் ஷேர் பண்ணுவோம். ஸோ இட் வில் பி வெரி இன்ட்ராக்டிவ். நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் இருக்க வாட்ஸ்அப் லிங்க் ரிக்வெஸ்ட் நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு லிங்க் டைரெக்டாக அனுப்பிச்சி வைக்கிறேன். ஸோ until I see you next time, have a nice day guys. Thank you.